யோபு சரித்திரத்தை பார்க்கும்போது நம்ம சரித்திரம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. எத்தனை பேர் ஒத்துக்கிற? ஆமே. யோபு ஐயா சரித்திரத்தை பார்க்கும்போது நம்ம சரீரம் எந்த அளவும் எந்த விதத்திலையும் அவர் பக்கத்துல அவரு மேல பட்ட காத்து கூட நம்ம மேல படுறதுக்கு. ஆனா நம்ம பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன சொல்றோம்? ஒரு சின்ன தலைவலிக்கு யோபு மாதிரி எனக்கு வந்துருச்சு. எப்படி? தலைவலிக்கு யோபு மாதிரியா? அப்ப யோபு என்ன சொல்றது? யோபு ஐயாவுக்கு மிஞ்சினது எது? யோபு ஐயாவுக்கு மிஞ்சினது தீமை தான். இன்னைக்கு அபர்ணாவை பார்த்து உனக்கு மிஞ்சினது தீமை தான் கிடைக்கும் அப்படின்னா, இதுக்கான உங்களை தேடி வர்றேன். ஏற்கனவே என் வாழ்க்கை தீமையா தான் இருக்கு. இப்ப உங்களை தேடி எனக்கு எது வரணுமா? ஆமா, தேவனை தேடி வர்றது தீமைக்கா நன்மைக்கா? நன்மைக்கு. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நம்ம தேவனை தேடுறது எதுக்காக தான் தேடுறோம்? நன்மைக்கு தான் தேடுறோம். ஆனா யோபுக்கு மிஞ்சினது எது தெரியுமா? தீமை தான் அவருக்கு மிஞ்சிருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நம்ம இதை பார்க்கும்போது இந்த ஆங்கிள் நம்ம யோபுவை பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நம்ம நன்மை செஞ்சாதான் நாம நம்மளாவே இருப்போம். ஆனா கொஞ்சம் தீமை வேற மாதிரி சூழ்நிலைகள் போச்சு அப்படின்னா நம்முடைய முகநாடி உடனே என்ன பண்ணுது? உடனே நம்ம முகநாடி மாறுது. ஆனா ஒரு பெரிய மகா பெரிய பரிசுத்தவான் யோபுவை குறித்து வேதம் சொல்லுது, அவருக்கு மிஞ்சினது, அவர் கையில மீதம் இருப்பு எது தெரியுமா? தீமை தான் இருப்பு. தீமை தான் அவர் கையில மிஞ்சினது. இதுக்கு முன்னாடி இருந்த எல்லாமே கைவிட்டு போயிருச்சு. எல்லாமே கைவிட்டு போயிருச்சு. ஆனா கைக்கு மிஞ்சினது 20 வருஷம் நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம். மிஞ்சினது தீமையாதான் இருக்கு அப்படின்னா அது எவ்வளவு வேதனையா இருக்குல்ல. ஆனா நான் சொல்றேன், வேதம் நம்ம காட்டுற அந்த ஆங்கிள் இந்த போக்கஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவருக்கு உண்மையா இருந்தோம், இதுவரைக்கும் இருந்தது எல்லாம் விட்டு போச்சு, ஆனா மிஞ்சினது தீமையா இருக்குதே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த தீமையிலையும் பிரைஸ் பண்ணலாம். அந்த தீமைக்கு அப்புறம் கர்த்தர் எல்லாத்தையுமே கர்த்தர் ரொம்ப மகிமையா ரொம்ப நன்மையா இதுவரை இல்ல மடங்கு கணக்குல கர்த்தர் தருகிற மடங்கு. சொல்லுங்க மடங்கு. மடங்கு. அதுக்கு தீமையில கொஞ்சம் அடங்கு.